ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 25ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கோஸ்டி மோட்டலோட மாஸ்டர், எங்கள் யங் மாஸ்டர் ரொம்பவே டேலண்ட். ஏதாவது ஒரு பெரிய கல்டிவேட்டர் கூட அந்த அறையை அவருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். அதுக்கு எப்படி நாங்கள் பொறுப்பாகும்? அதுவும் இல்லாமல் இது ஒரு காம்படிஷன். அரை ஃபார்மேஷனும் நம்ம கல்டிவேஷனில் ஒன்று தான். அதை யூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவ அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. நம்ம லிங்கோ கிங்க்கு ஒரே உறுத்தலா இருக்கு. லீட்டன் அந்த ஃபார்மேஷனை கொஞ்சம் பிரேக் பண்றதா சொன்னா, ஆனா உன்னதுக்காக அவங்க இங்க வராம இருக்காங்க. அந்த ஜோ மாஸ்டர் இது கூட அவனுக்கு புரியல. இந்நேரம் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே செத்து இருப்பாங்க. பாவம் உங்க பிரின்சஸ் இப்படி வந்து ஒரு மேட்ச்ல சாகணும்னு அவங்க தலையில எழுதி இருக்கு. நம்ம லிங்கோ டென்ஷன் ஆகிறாரு. அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நான் கண்டிப்பா உள்ள சும்மா விட மாட்டேன். ஆனா உள்ள எல்லாம் தலையில நடந்துட்டு இருக்கு. அந்த கோஸ்டி மோட்டலோட யங் மாஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அவரும் அவரோட தண்டர் யூஸ் பண்ணி அதை அப்படியே உடைச்சிடுறாரு. ஒரு பக்கம் சோ பிரின்ஸ் அவனோட டிராகன் பவரை யூஸ் பண்ணி நம்ம பிரின்சஸ காட்டுன்னு காட்டிட்டு இருக்கான். எதுக்கு மேலேயும் கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அந்த பவரை யூஸ் பண்ண அவங்களும் அவங்களோட ஸ்வாட் எசன்ஸை யூஸ் பண்ணி மெட்டல் ஸ்டார்ங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா அவனோட பவர் அதை உடைச்சிருது. அப்படியே அவங்கள சுத்தி ஒரு ஈவில் பாய்சனும் பரவும். அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை போல சமய மாட்டிக்கிறாங்க. பிரின்சஸ் உங்க கதை இதோட முடிய போகுது. அவனோட வெப்பனை வெளியே எடுத்துடுறான். நம்ம ஹீரோ கொடுத்த பாய்சன் ஆன்டிடோஸ் அவங்களுக்கு லைட்டா கை கொடுக்குது. அதே நேரத்துல அவரும் அதை பார்த்துடுறாரு. கோஸ்டிங் மாஸ்டர் விட்டுட்டு அவரு நேரங்க கிளம்ப அவனும் பின்னாடியே ஓடிடுறான். வெப்பன் கிட்டத்தட்ட அவங்க பக்கத்துல வந்துருது. டக்குன்னு குறுக்க பூந்து அவரோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அதை திரும்ப அவங்க கிட்டே அனுப்பி வைக்கும். எந்த கேப்லடா நீ உள்ள பூந்துன்னு சொல்லி அவங்க லைட்டா சாக்க ஆகுறான். பிரின்சஸ் நீங்க இதுக்காக இன்னும் இங்க தப்பிக்காம இருக்கீங்க. நான் போயிட்டா நீ மட்டும் இவங்க கிட்ட மாட்டிப்பியன்னு அவங்க சொல்றாங்க. சரி இப்ப கிளம்புங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி தெரியல. சரியான பிடிவாத கரியா இருக்கா. அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க பாய்சனை லைட்டா சீல் பண்றாரு. கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் அங்க வந்துடுறான். சோ பிரின்ஸ் நீ அவ கதையை முடிச்சிரு. இந்த பொடி பையில நான் கவனிச்சிக்கிறேன். நம்ம ஹீரோயின் எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ நான் சொல்றதை கேளு, நான் இதை கவனிச்சிக்கிறேன். அவ அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள போட்டு தள்ள போக நம்ம ஹீரோ அதை அப்படியே தடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் அந்த பாய்சனை சப்ரஸ் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குயின்சன் அவர்கிட்ட இருந்த ட்ரெஸரி வெப்பனை வெளியெடுத்துடுறாரு. கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் அது என்னோடது, அப்ப நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அதை வச்சு அவனை அட்டாக் பண்ண ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஹீரோ அதை தூக்கி அங்கேயுமா சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. இது உருவாக்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதை யூஸ் பண்ண கத்துக்கவே எனக்கு பல மாசம் ஆனிச்சு. ஆனா இவ எப்படி ஈஸியா இதை கண்ட்ரோல் பண்றான். அவரு திரும்பவும் அதை வச்சு ஒரு பொடு போட அவனும் அவன் உயிரை கொடுத்து அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜோ பிரின்ஸும் அவனோட டிராகன் ரோ டெக்னிக்கை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அது முடிச்சு விட்டுறாரு. இந்த கையில ஒருத்தன் அந்த கையில ஒருத்தன் அவரு ரெண்டு பேரையும் அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கு. அவன் திரும்பவும் அப்படியே அவனோட பிளட் லைனான அந்த டிராகன் ஃபார்மை வெளியெடுத்து அவர் அப்படியே அட்டாக் பண்றான். ஆனா அவரு சீ ஓடி போங்கிற மாதிரி அதுங்க காணாம பண்ணிடுறாரு. அடே அது டிராகன் ரா, கொஞ்சமாவது மரியாதை கொடு. இந்த பக்கம் கோஸ்டிங் மாஸ்டர் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். அவன் திரும்பவும் அவன் பவுல்ஸை யூஸ் பண்ண போக இது நட தொலையா போயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரெஸ்ஸரி வெப்பனை வச்சு இப்ப அவனை அட்டாக் பண்றாரு. தம்பி இந்த வித்தைக்கு ரொம்ப புதுசுங்கிறதுனால அவனும் திணறான். நம்ம ஹீரோயினும் ஓரளவு இப்ப ரெக்கவர் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அவங்க ஒரு பக்கம் அவங்களோட மெட்டல் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண ரெண்டுத்துக்கு நடுவுலயும் மாட்டிட்டு சின்ன பின்னமாயி அவன் அப்படியே மயக்கமாயிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப நீ மட்டும் தான்டா பாக்கி. அவன் வெறியாயிரான். உங்க ரெண்டு பேரையும் இதே இடத்துல வச்சு போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பவும் பயங்கரமா அவனோட போர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டிஃபெண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவே லைட்டா சாக்காகிறாரு. இவ்வளவு பவர்ஸா? இது பிளட் டீமன் மெத்தட். இந்த டெக்னிக் பலாயிரம் மக்களை கொண்டிருக்கு. 5 கிங்டம்லயும் இதை பேன் பண்ணிருக்கோன்னு அவங்க சொல்றாங்க. அவ அப்படியே சிரிச்சுட்டு எனது பிளட் டீமன் மெத்தடா? இது எங்க செக்டரோட கோஸ்ட் ஃபிளேம் மெத்தட். அவ அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண திரும்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை டிஃபெண்ட் பண்றாங்க. சீக்கிரமாவே அவனும் புரிஞ்சுக்கிறான் இந்த குஞ்சன் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல் தான். இவனை நம்மளால சாதாரணமா தூக்கடிக்க முடியாது. அந்த பவரும் பிளாஸ்ட் ஆக அவன் திரும்பவும் பவர்ஸை யூஸ் பண்றான். ஆனா இது சும்மா ஒரு பேருக்கு தான். அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்மோக்க போட்டு விட்டுடுறோம். ஏப்ரல் ஃபூல். நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த பாய்சன் என் பிளட் வரைக்கும் கலந்துடுச்சு, என்னால இதை சப்ரஸ் பண்ண முடியாது போலன்னு சொல்ல அவனும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இது ஃபார்ம்லெஸ் ஏன்ஷியன் பாய்சன் பவுடர். என் அப்பா எனக்காக கொடுத்தது. கண்டிப்பா உன்னால இதை சப்ரஸ் பண்ண முடியாது. உங்க மூஸ்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீக்காக போகுது நம்ம சொல்ல நம்ம ஹீரோயின் நிக்கவே முடியாம அப்படியே தள்ளாடிட்டு டக்குனு கீழே விழுந்துடுறாங்க. ஃபெங்கோ இப்போ ஒரு வழியா கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் அவன் பட்டுக்கும் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஒரு பாய்சன் வச்சிருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. நல்ல வேலை நம்ம முன்னாடி போல. கொஞ்சனும் சோ பிரின்ஸை தோக்கடிக்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம இங்கே நின்று ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கலாம். ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம போய் இன்னொருத்தனையும் போட்டு தள்ளிலாங்கிற மாதிரி அவன் பிளான் பண்ண கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அந்த நிலைமையிலேயே நம்மளால அதை டிஃபெண்ட் பண்ணிடுறாரு. அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சன் பாய்சன் அட்டாக் ஆயும் நீ மூச சமாளிக்கிறியா? உண்மையிலேயே உன்னை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ சாக போறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் அவரை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு அவன் பவர்ஸையும் காலி பண்ணிட்டு அவனையும் லைட்டா போட்டு தாக்கிடுறாரு. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்ல. ஒழுங்கா உன் தோல்வியை ஒத்துக்கும், அது உன் கனவுல தான் நடக்கும். நான் செத்தாலும் உன்னையும் சாகடிக்காம சாக மாட்டேன். அவன் திரும்பவும் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். அதே நேரத்துல ஜோப்ரன்ஸ் லைட்டா கண் முழிக்கும். டீமன் எக்ஸ்ப்ளோஷன்ங்கிற ஒரு பிளாஸ்ட் டெக்னிக் அவன் யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீல்டை ரெடி பண்ணிடுறாரு. கண்ணாமண்ணா அவனை சுத்தி பாம் மாதிரி வெடிச்சு வந்து அது அப்படியே அவர் அட்டாக் பண்ணுது. வந்த பவர்ஸ்ல அவரு தப்பிச்சிடுறாரு. ஆனா கண் முழிச்ச பிரின்ஸ் திரும்பவும் கோமாக்கு போயிடுறான். திரும்ப அவன் அப்படியே வெடிச்சு சதறிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அவரோட சீல்டும் காலி ஆயிடுது. அதே நேரத்துல பவர்ஸ் மொத்தமும் தீர்ந்து அவனும் மயக்கமாய் கீழே விழுந்துடுறான். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு சொல்லி வாயமுல்ல. அதுக்குள்ள அடுத்த ரவுண்டுக்கு ஃபெங் அவரு முன்னாடி வந்துடுறான். குயின்சன், நீ உண்மையிலேயே பெரிய பருப்பு தான். கோஸ்ட் இம்மோர்டல் யங் மாஸ்டர் சோ பிரின்ஸ்னு ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல தோக்கடிச்சிருக்கியே. அவர்கிட்ட இந்த ஜெட் பீஸை வெளியெடுக்கிறாரு. ஆனா அதையும் அப்படியே புடுங்கிக்கிறான். அதுக்குள்ள என்ன அவசரம்? ஃபெங், உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் தம்பியை நீ காயப்படுத்திருக்க, என் அம்மாவை அவமானப்படுத்திருக்க. கையில கிடைச்ச உன்னை உயிரோட விட்டுட்டு போனா என்னால எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும்? கவலைப்படாத, உன்னை அனுப்பி வச்சு கொஞ்ச நாள்லயே உன் அம்மாவையும் உன்கிட்ட அனுப்பிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துல சந்தோஷமா வாழுங்க. என் அம்மாவும் ஃபேமிலியில ஒருத்தங்க தான், அவங்களையாவது எதுவும் பண்ணாதுன்னு ஒரு சோறாயிரு. அது மத்தவங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு வந்த சாபம் தான். அவன் ஃபைட்டு வாக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அவர் வரல வச்சு டக்குன்னு ஏதோ வித்த காட்டுறாரு. அவன் அப்படியே சிரிச்சுட்டு இந்த நிலைமையில உன்னால என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண கையை தூக்குன கேப்ல அவன் அக்கன்லயே அட்டாக் பண்ணிடுறாரு. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்ல. உன் ரைட் ஹேண்ட் இப்ப சைலண்ட் இருக்குமே, அந்த பாய்சன்ல இருந்து நீ எப்ப வெளியே வந்த? ஃபார்ம்லெஸ் பாய்சன் பவர்ஃபுல் தான், ஆனா என்ன அட்டாக் பண்ற அளவுக்கு கிடையாது. ஆனா கோஸ்ட் இம்மோர்டலோட யங் மாஸ்டர் உன்னை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நீ துடிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே. அவன் சொல்றான், நான் அட்டாக் ஆன மாதிரி நடிக்கலனா நீ எப்படி வெளியே வந்திருப்ப? அப்பனா நான் இங்க வந்தது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நீ வந்தப்ப எனக்கு தெரியும் அவரு சொல்றாரு. அவன் கடுப்பாயிடுறான். கொஞ்சம் இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான பேட்டில ஃபேஸ் பண்ணிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பொடி பை கிட்ட தோத்துருவான்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஒரு கையை வச்சு லைஃப் அண்ட் டெத் ஃபார்மேஷனை கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோ ஃபெங், இவ்வளவு நேரம் நான் ஏன் கிட்ட பேசிட்டு இருந்தேனே உனக்கு ஒண்ணுமா புரியல? உன் விஜுவல் பாயிண்ட்ஸை செக் பண்ணி பாருன்னு சொல்ல அவனும் அதே மாதிரியே பண்றான். நீ என்ன பாய்சன் அட்டாக் பண்ணிட்ட? ஜெட் பீஸ்ல தான் அவர் ஆப்பே வச்சிருந்திருப்பாரு. ஃபார்ம்லெஸ் பாய்சன் மட்டும் இல்ல, கூட என்னோட கிஃப்டும் கலந்து இருக்கு. இவ்வளவு வேலை பார்த்து அவன் அடங்க மாட்டான். அந்த லைஃப் அண்ட் டெத் ஃபார்மேஷன் எடுத்து அப்படியே அவர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் வழக்கம் போல சீலை கிரியேட் பண்ணிடுறாரு. அவன் ஃபார்மேஷன் கண்ணாமண்ணா அட்டாக் ஆகி பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. கொஞ்சம் இப்பயாவது புரிஞ்சுக்க, உன்னை போட்டு தள்ள எனக்கு ஒரு கைய போதுமானது. புகை கலைஞ்ச ஒண்ணுதான் தெரியுது, ஆள் ஒண்ணுமா அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. அவனால அதை நம்பவே முடியல. அவன் திரும்பவும் அட்டாக் பண்ண அவரும் அதை திரும்ப அப்படியே காலி பண்ணிடுறாரு. போதா குறைக்கு அந்த ட்ரெஸரி வெப்பனையை வெளியே எடுக்க அந்த வெப்பன் அவனை கண்ணாமண்ணான்னு துரத்துது. ஃபெங்கும் அதுல இருந்து பயங்கரமா மிஸ் ஆகுறான். அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை தடுக்கவும் செய்ய ஒத்த கையை வச்சுட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ வர அதை ஒண்ணுமோ பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. டக்குன்னு அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நான் கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன். திரும்பவும் அந்த கத்தில அவனை போட்டு தலை வருது. ஆள் அப்படி அங்கிருந்து காணாம போயிடுறான். தப்பிச்சுட்டான்டா. ஸ்பேஸ் டெலிசம் அவன் கிட்ட இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா காட்டின காட்டுக்கு அடுத்த வாட்டி அவன் வாழாட்ட மாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போய் நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. ஃபார்மல்ஸ் பாய்சன் தானே இவ்வளவு அட்டாக் பண்ணுச்சு, இவன் நிலைமைய இவ்வளவு சீரியஸா இருக்கு. அப்பதான் கோஸ்ட் இம்மோர்டல் யங் மாஸ்டர் பாய்சன் அவங்களை அட்டாக் பண்ண விஷயமே அவருக்கு ஞாபகம் வருது. அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களும் லைட்டா கண்ணை துறக்குறாங்க. கொஞ்சம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திரும்பவும் மயக்கமாக சைட்ல யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இங்கதான் சண்டை நடந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. திரும்ப எவன் வரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போக கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து காணாம போய் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பாரு கோஸ்ட் இம்மோர்டலோட யங் மாஸ்டர் மாதிரி இருக்காரு. ஏண்டா அவர் யாரு, அவரு பவர் என்ன? அவரால இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அவனே தான். கூட சோ பிரின்ஸும் கிடக்கும். இவ்வளவு பவர்ஃபுல்லான ரெண்டு பேரும் புரட்டி எடுத்திருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஸ்வான் செக்டரை சேர்ந்து ஃபெங்கால தான் முடியும். அப்படி இல்லைன்னா ஸ்கை செக்டரை சேர்ந்து அந்த லேடியா தான் இருக்கணும். யாரா இருந்தா என்ன, நான் இதையும் பாக்கலப்பான்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகு. நம்ம ஹீரோவும் பக்கத்துல தான் எங்கேயும் மறைஞ்சிருக்காரு. நல்ல வேலை ஒரு வழியா போயிட்டானுங்க. இப்ப இந்த பாய்சனை எப்படியாவது சரி பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு அவங்கள தூக்கிட்டு பக்கத்துல இருந்து ஒரு குகைக்கு போயிடுறாரு. ஆனா அந்த பாய்சன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. 9 ஸ்டார் ஃபார்மேஷன். கண்டிப்பா இது அவளை ஹீல் பண்ணியே தீரும். ஆனா அதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் அவரோட கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணி சுத்தி இருந்த பவர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்கும். நம்ம பிரின்சஸ் ஹெல்ப்புக்கு அவங்க ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் சண்டை நடந்துச்சு. பக்கத்துலதான் அவங்க எங்கேயாவது இருக்கணும். நம்ம பிரின்ஸும் சரி வா பாக்கலான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம ஹீரோவோட ஹெவன் லெவல் வெளியே வந்துருது. அவரும் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள ஹீல் பண்ண ட்ரை பண்றாரு. அவங்களும் இப்ப ரெக்கவர் ஆயிடுறாங்க. அப்படியே சாஞ்சு விழுக நம்ம ஹீரோ கைத்தாங்கள அவங்கள பிடிக்கிறாரு. கொஞ்சம் நீ என்ன பண்ண? அவங்க கைய ஒரு கை மேல இருக்கு. அது
நான் எதுவும் பண்ணல, உனக்கு பாய்சன் அட்டாக் ஆயிடுச்சு, அது சரி பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், என் விரல் கூட உன் மேல பல்லன்னு ஒரு சொல்ல. அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க நடந்த எல்லாமே வெறும் ஒரு ஹெல்பிங் ப்ராசஸ் மட்டும்தான். எப்ப சாமி நீ சொல்லவே வேணாப்போ. நம்ம குயிமிங் காதுல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, அது பிரின்சஸ். அப்ப அவங்க இந்த கேவ்ல தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே ஓட ஆரம்பிக்க அப்படியே எபிசோட் 25 முடியுது. இந்த எபிசோட நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.